ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்துருந்தா கங்குவா ட்ரெயிலர் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் சரியாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 16 நிமிஷம் வீடியோ எடுத்தோம். 16 நிமிஷம் வீடியோ எடுத்து அது கேமரா அது கொஞ்சம் சொதப்பி அது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஆயிடுச்சு அன்எக்ஸ்பெக்டட். அது ஓகே, அது நம்ம கண்டென்ட்டில் அது ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஓகே, நம்ம நல்ல பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். இன்றைக்கி வந்து இந்த கங்குவா ட்ரெயிலர் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் வித் தளபதி பாலாஜி. நல்லா தான் இருக்கிறேன். என்ன பார்த்துன்னு இருக்கிற? சூப்பராக இருக்கும்னா பகவத் ஒன்று கூட வரலையே. நல்லா இருந்தா எதுக்கு பிரயோஜனம்? 23 வருஷமா இப்படியே இன்னைக்கு என்ன படம் ட்ரைலர் ஆகுதுன்னே தெரில. அந்த மீம் ஒன்று எஸ்ஆர்ஹெச்சா என்ன டீம்னு அந்த மாதிரி இன்னைக்கு கங்குவா ட்ரைலரா இல்லை தங்கலான் ட்ரைலர் எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு. இது கன்ஃபியூஷன் எனக்கு. என்ன மூவி எனக்கு ஏதோ ஒரு மூவி ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது மட்டும் தெரியும். ஆனால் அது என்ன மூவின்னு தெரில. அப்புறம்னா கங்குவா ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம கங்குவா ட்ரைலர் பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டோம். பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ எடுத்து அந்த வீடியோ ரொம்ப சொதப்பி ஸ்டக்காகி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆடியன்ஸ்க்காக அகைன் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலும் மறந்துடுவோம், பல வாட்டி பார்த்தாலே மறந்துடுவோம். ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கோம். அதனால் அகைன் நாங்கள் பார்க்குறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். நாங்கள் ட்ரைலர் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுகிறோம். ஓகேவா? எத்தனையோ மர்மங்க குட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் டிஎஸ்பி. தலைவன் சுட்டு சொல்றதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். கர்ணாஸ் சில விஷயங்கள் ஞாபகம் வருது. நான் சொல்றேன் இருக்கு. சிரிக்காத மச்சான். ஓடு யானை தன்னத்தை சொல்லு. பத்தியா டைலாக்லாம் அழுகுதுட்டு லுக்லெஸ் ரிவெஞ்ச். கேஜிஎஃப்ல நான் மாரி அது ஆக்டர் ஒரு மூவி தான் நான் வந்து ட்ரைல் பண்ண விரும்புகிறேன். சிவா சார், எஸ் சார், முதல்ல வருது. முதல்ல கொண்டு வராம பாருங்க. சூர்யா வரா சிம்பிளே சொல்றாங்க. முதல்ல மாதிரி கங்கோ வேட்டையாட போறாருன்ட்டு. வேர்ல்ட் 10/10/2024 காய்ஸ், அசுரத்தனமா இருக்கு பிரான்ஸ். ட்ரைலர் பத்தி சொல்லணும்னா வந்து அப்படி இருக்கு. நல்லா இருக்கு தான் மச்சான். பண்ண போறாடுதான் தெரியல. டைலாக்லாம் நான் குறையா கிடையாது. டைலாக்லாம் செம்மையா இருக்கு. விஷுவல்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் ஓகே எப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் வந்து எந்த ஒரு மூவியோட கம்பேர் பண்ண விரும்பல. எனக்கு இது மூவி பார்க்குறப்ப எனக்கு சில மூவி நான் வந்து சில இங்கிலீஷ் மூவிலாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் சொல்லி கம்பேர் பண்ணி எனக்கு இந்த சீன் நீங்கள் பார்த்த மாதிரி எனக்கு சடனே ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் ஓடுறேன் மச்சான். அவனை கத்தினே இருக்கிறான். இன்டர்வியூ பேசிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ இன்டர்வியூ போயிருக்குது. போறான். ஏய் ஓடுறா. ஹேய் மச்சான், ஸ்கூட்டி மேலே உட்காந்துக்கிறான். அச்சு விட்டுடா. இப்போ போடா, நான் பேசிட்டுக்கிறேன் போடா. ஹேய் வெளியே போய் வரட்டுடா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பேர் பண்ண விரும்பலை. இந்த நீங்கள் நான் சொன்ன சில இங்கிலீஷ் மூவிஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனால் மேபி அது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம்.
எனக்கும் ஆமாம் ப்ரோ, எனக்கு அந்த மூவி சீன்ஸ் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இந்த மூவி எனக்கு லைட்டாக இங்கே லைட்டாக கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்குது. அது எங்கே எப்படி பார்த்துருந்தாலும் இங்கே ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேயோ ஒரு இன்ஸ்பயர் வந்து ஆரம்பிக்குது. அந்த கிரியேட்டிவிட்டி எங்கேயோ ஒரு இன்ஸ்பயர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரனால வந்து ஓகே ஒரு இன்ஸ்பயராக மேபி ஆயிருக்கலாம், இருந்துட்டு போகட்டுமே. பட் எதுவுமே நாம் வந்து ட்ரைலரை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு 2 நிமிஷம் ட்ரைலரில் வந்து எல்லாமே காட்டிட முடியாது. ஸோ அதனால் நம்ம மூவி பார்த்துட்டு வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணலாம். ஓகே வெல் இது கரெக்டாக வந்திருக்கா, நல்லா வந்திருக்கா, அவுட்புட் எப்படி வந்திருக்கு, நம்ம திங்க் பண்ணது வந்திருக்கா, இல்லை நம்ம திங்க் பண்ணதையும் தாண்டி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாச்சும் மூவியில் வச்சிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம ஃபுல் மூவி பார்த்தா தான் தெரியும். ஆனால் எனக்கு சூர்யா சார் பார்க்கும்போது வந்து சடன்லி ஓகே ஒரு 2-3 டைலாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க டைட்டிலில். டைலாக் சொல்லும் போதே ஒரு டான்ஸ் ஒன்று லைட்டாக தான் ரைட்டு. ஆமாம், அப்படி போயிட்டு எனக்கு வந்து ஓகே மூவி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தது இல்லைல்ல. ஓகே இந்த ஒரு இன்னொரு விஷயம் கவனிச்சியா, அந்த மூவி வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். ஏன்னா அங்கே ஒரு மேப் ஒன்று காட்டுவாங்க. அந்த மேப்பில் வந்து ரத்தமானு தெரியல. அது ஏதோ ஒயின் மாதிரி இதா ஒயினாது. ஆனால் மேப் நீ கவனிச்சியா, அந்த மேப் வந்து ஒயின்லாம் கிடையாது. அந்த காலத்து ஒயின் இருந்துச்சு, யார் சொன்னா? நான் என்ன சொல்றேன், அந்த மேப் கவனிச்சியா? அந்த மேப் வந்து இப்போ இருக்கிற மேப் கிடையாது. அது மேப் இந்த சிட்டிஸ் கண்ட்ரீஸ் அந்த கண்டங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் மோர் தென் அந்த ஸ்டார்டிங்கில் வர வாய்ஸ் ஓவர் இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபிலிமாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அங்கே ஒரு பர்டிகுலர் தீவு இருக்குது. அந்த தீவுக்குள்ளே இருக்கிற வித்தியாசமான சில கூட்டங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த கதையாக இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அப்படி இருக்கலாம், இல்லை மேபி ஏதாச்சும் இருக்கலாம். ஆனால் ஓகே சில விஷயங்கள் 1-2 விஷயங்கள் மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெக்வஸ்ட்டாக நம்ம 1100 மிஸ் பண்ணிட்டோம். பாராட்ட வேண்டிய ஒரு படம். அது வந்து தமிழ் சினிமாவில் இந்தியா சினிமா அளவுக்கு எங்கேயோ வெளியே ரீச் ஆகிருக்க வேண்டிய ஒரு ஃபிலிம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதை தவற விட்டுருந்தா ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நம்ம விட்டுறக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அது நானும் பாலாஜியுமே எப்பவுமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். மூவி பார்க்கும்போது ரிவ்யூ பார்க்க மாட்டோம். ஐயோ ரிவ்யூ பார்த்துட்டு படத்தை ரிவ்யூ மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ட்ரைலர் பார்க்குறீங்களா, மூவி ட்ரைலர் மொக்கையாகவே இருக்கட்டும். பட் அந்த மூவிக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கனால் போயிடுங்க. ரிவ்யூ பார்க்காம போயிடுங்க. ஆமாம், ரிவ்யூ பார்க்காம படத்துக்கு போயிடுங்க. நான் இந்த கங்குவா ட்ரைலர் நம்ம உட்காந்து சொல்லவில்லை. பட் நான் பொதுவாகவே சொல்கிறேன். ஏன்னா நம்ம 1100 மிஸ் பண்ணிட்டோம். இந்த படம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் இந்த ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலாம், சில பிடிக்காமல் போயிருக்கலாம், பல மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்குள்ள வரலாம். அப்போது ஸோ எதுவாக இருந்தாலும் ரிவ்யூ பார்க்காம நீங்கள் படத்துக்கு போங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பட் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பெண்ட் பண்ணல. சும்மா தான் 2 நிமிஷத்துல நம்ம என்ன காட்ட முடியும்? யார் இருக்காங்க, ஒரு ஆன்லைன் என்ன இப்போ கூட எனக்கு தெரியாது. கருணாஸ் இருக்கு, எனக்கு அதுதான் ட்ரைலர். அதான் ட்ரைலர், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, அதே தனி சில விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாமே 2 நிமிஷத்துல காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு தப்பான ஒரு படம் 2 நிமிஷத்துலாம் காட்ட முடியாது. ஜஸ்ட் ஒரு ஐக்காக அந்த ஒரு ஆக்டருக்காக இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ், அந்த ஒரு டைரக்டருக்காக இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே அந்த படம் ஒரு மூவி வரப்போகுது அப்படின்ற மக்களுக்கு தெரிவிக்கிற ஐப்புக்காக தான் அந்த ட்ரைலரு, போஸ்டரு எல்லாமே ஆப்வியஸ்லி அதுதான். சண்முகத்தின் விஷுவல் நல்லா இருந்துச்சு. லைக் ஆக்டிங், டைலாக், வசனங்கள், வில்லத்தனம். பிருத்திவிராஜ் தானே இது? யார் இது? ராஜா, சூர்யா, பாபி டியோல் இருக்கு மச்சான். ஆமாம், யாரும் தெரியாது, தப்பா எடுத்துங்க, யாரும் தெரியாது. மேலே பாபி டியோல் மேபி ஒரு ஃபேமஸான ஆக்டராக ஒரு படம் வர நினச்சிருக்கான். யாரும் தெரியல உனக்கு? நான் மச்சான், நான் நினச்சதுலாம் ஒரு படமா, நல்லா ஒரு ஆளே இல்லை மச்சான். நீ படத்தில் நசிக்கிற மச்சான். அது படம் ரிலீஸ் ஆகல. அப்டேட் எனக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அது வரும்போது உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் போதும். மேபி அது ஆனால் லுக் வந்து பிருத்திவிராஜ் லுக்கில் லைக் அன்பான ஒரு மாதிரி இருக்குது. நான் பிருத்திவிராஜ்னே நினச்சேன். மேபி அவர் இருந்தால் கூட அல்டிமேட்டாக இருந்திருக்கும். பட் எனவே வில்லன் கேரக்டர் நல்லா இருக்குது. சூர்யா சாரோட அந்த கேரக்டர் ரொம்ப ஈகரே வெயிட்டிங். ஏன்னா இந்த 2 நிமிஷம் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது இவருக்கு அந்த கேரக்டர் செட் ஆகுன்றது. நம்ம மூவி பார்த்தா நம்மளால் சொல்லவே முடியும். எனக்கு வந்து ஓகே ஃபைன், ஆல்ரைட், எனக்கு பிடிச்சிருக்கு. பட் மூவி பார்த்து தான் நம்மளால் அது வந்து ஓஹோ ஆஹோ 1100 தூக்கி சாப்பிட போகுதுப்பா 1100. ஏன்னா நான் ஏன் அந்த மூவியோட கம்பேர் பண்ணுறேன்னா, நான் நம்ம ஊர் மூவியோட கம்பேர் பண்ணலாம் நான் நினைப்பேன். நான் வந்து வெளிநாட்டு மூவியில் நான் இது கம்பேர் பண்ணணும். அந்த மூவி நான் மூவி நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, ஸ்டேட்டுக்கே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து வேணாம், நம்ம மூவியோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரே பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு நான் சொல்ல தவறின விஷயங்கள், நான் கவனிக்காத சில விஷயங்கள், நாங்கள் மிஸ் பண்ண ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அது கீழே மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்ன நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதோட இன்னொரு ட்ரெய்லருக்கு வருவோம். நாட்டில் அடுத்து உங்களால் வருது கோட் எப்போ வருது? டேட்ல என்ன வெளியூரில். ஆனால் அடுத்த மாதம் மூவி வருது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்து மூவி ரிலீஸ் ஆகுது. என்ன கதை? ஏதாச்சும் ஆடியன்ஸ்க்கு சொல்லு, எதை சொல்கிற ஏதாச்சும். நான் சொல்கிறது பாட்டு தான் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம். அதை பற்றி பேசலாம். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது.
நான் வந்து ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை, நான் வந்து விஜய் சார் ஃபேனும் இல்லை, நான் வந்து யுவன் சார் ஃபேனும் கிடையாது. ஆனாலுமே எனக்கு வந்து அவங்க 2 பேருமே பிடிக்கும். அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன். ஓகேப்பா, நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படம். ஏன்னா நம்ம ஃபேனாக இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம அவங்களை வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு ஆளாக இருந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ஆனால் ஒரு எதிர்பார்த்தேன், ஏன்னா லியோவில் வந்து அந்த ஒரு தளபதி செதற விட்டுருப்பாரு. பிஜிஎம் சாங்கு எல்லாருக்குமே தெரியும். மாஸ்டர்லாம் இப்போ கேட்டாலுமே வந்து பாட்டு போட்டின்னு செதறும் எல்லாமே. ஆனால் ஓகே, ஆனால் மேபி கதைக்காக அந்த பாட்டு இருக்கலாம், கதை வேற மாதிரி இருக்கலாம். சும்மா அப்படியே போட்டு ட்ரோல் பண்ணலாம். ஆமாம், நம்ம எதுவும் பார்க்காம பேசக்கூடாதுல்ல. நல்லா இல்லை அவ்வளோதான். அந்த மாதிரி எதுவும் பார்க்காம பேசக்கூடாது. ஏன்னா அந்த பாட்டு வந்து கதையோட ஜாயிண்ட் ஆகி போகிற மாதிரி சில சாங்ஸாக கூட இருக்கலாம். கதையிலே ஸ்டோரியோட கூட படம் நல்லா இருக்கலாம். நல்லா இருந்தா கூட படம் நல்லா இருக்கலாம். நல்லா இருந்தாலும் படம் நல்லா இருக்கும். எனிவே ஆமாம், இது வேணா இருக்கலாம். டே சரி, ஓகே, இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணி சும்மா டமால் தட்டுங்க. ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ளோசர் ஆகுதா? ஆமாம், ஓவர் எக்ஸ்ப்ளோசர் ரொம்ப ஆகுது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ண யா டாடா பை சொல்லு. இது வந்து ஃபோன் எடிட் பண்ண போகிறேன். ரொம்ப என்னால் எடிட் பயங்கர ஜூமிங் ஜூம் மட்டும் பண்ண முடியாது. ரா ஃபுட்டேஜாக மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய். கட் பண்ணுறா. நான் இங்கேருந்து அங்கே போனோம். நீ எப்படியே ஒரு கை வச்சு கட் பண்ணிடலாம். ரைட்டில் ஏய், கட் பண்ணுறா போய்.